இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒன்றும் இல்லைங்க, கீரை தண்டு வாங்கினேன். அந்த தண்டை தனியாக இந்த மாதிரி முருங்கைக்காய் மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன். அதில் உள்ள கீரையை தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த கீரையை கடைய போகிறோம். அது எப்படிங்கிறத பார்ப்போம். இந்த கீரையை அலசி வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துக்குவோம். மண் பாத்திரம் இருக்குது, கீரை கடையிற பாத்திரம். இதில் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 4 பல் பூண்டு 4 பல், வெங்காயம் 4 பல், ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறோம். இது கூட நம்ம ஒரு கொட்டை புளி எடுத்து இதையும் சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று சேர்த்து வச்சு மூடி போட்டு நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் நம்ம கடையணும். எப்போதுமே நீங்கள் மண் பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா அதனோட சுவையும் தனி, உடம்புக்கும் நல்லது. இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் சமைச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும்.